சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கோம்பை பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் சென்னை அண்ணா நகரில் உள்ள லோட்டஸ் மகளிர் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தபடி சைதை துரைசாமியின் மனிதநேய அறக்கட்டளை IAS அகாடமியில் பயிற்சி பெற்று வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று அவர் தற்கொலை செய்து கொண்டதைத் தொடர்ந்து அவரது உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மனிதநேய அறக்கட்டளை மீது புகார் தெரிவித்தனர். ஆனால் மாணவி காயத்ரியின் மரணத்திற்கு அவரது குடும்பத்தில் உள்ள ஒருவரே காரணம் என்று பின்னர் விசாரணையில் தெரிய வந்தது. ஆனால் அந்த நபர் தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் பேசிய மனிதநேய அறக்கட்டளை பயிற்சி மைய மாணவிகள் தங்களுடன் படித்த காயத்ரியின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த பெண் இறந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க மேல அந்த குறிப்பிட்ட நபர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் இந்த அறக்கட்டளையோட கோரிக்கையும் எங்களோட மாணவர்களோட கோரிக்கையும் அதுவே தான். இன்ஸ்டியூட் மேலே குறை சொன்ன அமைப்புகள் எல்லாமே ஒரு 3 நாளாக குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ யார் கன்விக்ட், எதனால நடந்துச்சு, இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலியோடு சேர்த்து எல்லாருக்குமே என்ன உண்மைங்கிறது தெரியும். ஆனால் இப்போ ஏன் யாருமே போராட மாட்டேங்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணோட சாவுக்கு நியாயம் தேவையில்லையா யாருக்குமே? எங்கள் இன்ஸ்டியூட்டை குறை சொன்ன அமைப்புகள் எல்லாருக்குமே இப்போ யார் கொலை பண்ணாங்க, யாருனால அந்த தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே தெளிவாக தெரியும். தெரிஞ்சும் யாருமே ஏன் எதுவுமே கேட்காம இருக்கீங்க? அவங்க மாமா தான் அந்த குற்றத்தை பண்ணாங்கன்னு தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் கிளியரன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணலன்ற முதற்கொண்டு எல்லாமே தெரியும். இப்போ ஏன் யாருமே அந்த நியாயத்துக்காக போராடல? அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க ஃபேமிலியில் ஒரு இஷ்யூனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தற்கொலை ஏன் பண்ணிக்கிட்டான்னு தெரியும். அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச நீங்கள், அந்த தற்கொலைக்கான காரணம் தெரிஞ்ச நீங்கள் அதுக்கான நடவடிக்கை ஏன் இன்றைக்கி நீங்கள் எடுக்கலை? அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியை அந்த இடத்துல வைக்கிறேன்.